அண்மையில் மைசூர் ஜுவாலாமுகி ஆலயத்தில் வழிபாடு செய்தபோது அதன் வெளிப்புற பிரகாரத்தில் அமைந்திருந்தது இந்த வீரபத்திரர் சிலை. அரிதாக பார்க்கப்படக்கூடிய ஒரு வீரபத்திரர் சிலையாக கருதினோம். குறிப்பாக கர்நாடகா, வட தமிழக பகுதிகளில் இத்தகைய வடிவிலான வீரபத்திரர் சிலைகள் இருப்பதாக அறிய முடிகிறது. வீரபத்திரர் தனது வலது கையில் வாள் ஒன்றினை ஓங்கியபடி காட்சி தருகிறார். இதனுடைய அர்த்தம் தர்மப்படி எந்த நிலையிலும் தவறுக்கு தண்டனை தருபவன் என்றும், தன்னுடைய எல்லையை தர்மப்படி தவறாது காவல் காக்கக்கூடியவன் என்றும் அதற்கு அர்த்தம். தன்னுடைய ஒரு காலை முன்வைத்து நடந்து போகிறது போன்ற ஒரு தோரணையை அந்த சிலையில் தெரிகிறது. இந்த ஒரு வடிவம் எப்பொழுதும் அவர் வீர உணர்வு, உக்கிர உணர்வோடு, எதிரிகளை கண்டால் அழித்தொழிக்கக்கூடிய ஆற்றலோடு தயாராக இருக்கிறார் என்று. இடது கையில் ஒரு தண்டம் ஏந்தி இருக்கிறார். அது ரட்சிக்கக்கூடிய பாவம், அத்தகைய ஒரு பாவத்தின் அடையாளம். வீரபத்திரருடன் நிற்கக்கூடிய மற்றொரு உபவீரன் யார்? வீரபத்திரருக்கான பரிவார தேவதையாக அந்த உபவீரனை கருதுகிறார்கள். சில இடங்களில் அந்த உபவீரனுக்கு கங்காள வீரன், காவல் தேவன், பூதகணம் என அழைக்கப்படுகிறார். இத்தகைய வடிவிலான இந்த கற்சிலைகளை கிராமப்புறத்தின் எல்லைகளில் கிராம காவல் தெய்வ அமைப்பில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள். சில இடங்களில் இவருக்கு பழி பூஜைகளும் உண்டு.